பேர் கமலாத்தா, வடிவேலம்பாளையம். 50 வருஷமாக வியாபாரம் பண்ணுறேன். நம்மளோட கோயம்புத்தூரோட ஃபேமஸ் அவார்ட். தமிழ்நாட்டில் காலை உணவுன்னு எடுத்துக்கிட்டா நம்ம இட்லியை தான் அதிகமாக தேடி போவோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இட்லியோட ரேட் மினிமம் 8 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 80 ரூபா வரைக்கும் இருக்குது. ஏன் அதுக்கு மேலேயும் கூட இருக்குது. இன்னமும் ஒரு சில கிராமங்களில் ஒரு வண்டி கடை மாதிரி போனீங்கன்னா கூட 4 ரூபா 5 ரூபா தான் மினிமம் ரேட்டே வச்சு இட்லியை விற்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்னும் தெரியாத ஒரு சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பல பேர் இட்லியை இன்னும் 1 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்கறதுலையே ரொம்பவே ஃபேமஸான ஒரு பாட்டியோட கடையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் ரீசெண்டாக கோயம்புத்தூருக்கு ட்ரிப்பு போயிருந்தப்போ தான் இந்த பாட்டியோட கடைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதுவும் நாங்கள் தங்கியிருந்த ஸ்டேலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இவங்களோட கடை இருந்தது. கோயம்புத்தூரில் வடிவேலம்பாளையம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் தான் இந்த பாட்டியோட கடை இருக்குது. அந்த கிராமத்துக்கு போகிற வழியே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எத்தனை பேருக்கு இந்த இடம் தெரியும் அப்படின்னு தெரியல. 1 ரூபா இட்லி கடை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இன்னமும் கோயம்புத்தூரில் ஒரு கிராமத்தில் பாட்டி பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு வந்து இட்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் நான் இந்த லொக்கேஷனை காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு மட்டும். கமலாத்தாள் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா பாட்டியோட பேர். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இந்த இட்லி கடையை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த 50 வருஷத்தில் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 50 பைசாக்கு தான் வித்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ வருஷங்களில் இவங்க விலை ஏற்றுனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபா தான். சரி, இட்லியே 1 ரூபாய்க்கு தராங்களே, அப்போ அது எந்த அளவுக்கு ருசியாக இருக்கும், அதுக்கு கொடுக்குற அந்த சட்னி சாம்பார்லாம் எந்த அளவுக்கு ருசியாக இருக்கும், அது எல்லாத்தையும் பார்ப்போம். இவங்க தான் கமலாத்தாள் பாட்டி. கிட்டத்தட்ட 85 வயசுக்கும் மேலே ஆகுது இவங்களுக்கு. இங்கே எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா பாட்டி மட்டும்தான் தனியாக செய்கிறாங்க. காலையில் 5 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் இட்லி சுட்டு சுட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வெளி ஆளுங்க மட்டும் இல்லை, இந்த ஊர்க்காரவங்களும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் சாப்பிட்றாங்க. ரொம்ப பிஸியாக வந்து இட்லி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இட்லி கடை பார்த்தீங்கன்னா இதுதான். சரி, நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஏய், இப்போதாடா சொல்லுடா, எவ்வளோ வருஷமா இந்த கடை இருக்கு? 50 வருஷமா. நீங்களா இந்த ஊர் தானா? உன் பேர் என்ன? இங்கே தான் வந்து சாப்பிடுவீங்களா தினமும்? நீடா என்ன? பின்னாடி இதை போட்டு அது வந்து உன் பேர் என்ன? உன் பேரு? தனுஷ். சூடா இட்லி பார்த்தீங்கன்னா வெந்துக்கிட்டு இருக்கு. பாட்டி வந்து சின்சியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காலையில மட்டும்தான் இருக்குமா இட்லி கடை? இங்கே மோஸ்ட்லி சாப்பிட வரவங்க எல்லாமே செல்ஃப் சர்வீஸில் தான் வந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா பாட்டியோட முழு நேர வேலையை பார்த்தீங்கன்னா இட்லி சுட்டு சுட்டு எடுத்து வைக்கிறது தான் நின்ன இடத்துல இருந்து. நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஊர்க்காரவங்க தான் எங்களுக்கு பரிமாறினாங்களே. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிட வந்தவங்க தான். நாங்கள் வெளியிலேருந்து வந்தோம் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறினாங்க.
அந்த இட்லிக்கு கொடுக்குற அந்த சாம்பார் சட்னியை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ ஸ்பைஸியாக சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்சம் கூட அதோட தரம் குறையாம தான் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற ஊர்க்காரவங்களும் சொல்கிறது அதுதான். எவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த இட்லியோட தரமும் சரி, அந்த சாம்பார் சட்னியோட அந்த சுவையும் சரி மாறாமல் இத்தனை வருஷம் அதே மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாம்பார் நல்லா திக்கா இங்கே வந்து வந்திருக்கிற ஊர்க்காரங்களே தான் நமக்கு வந்து பரிமாறுறவங்க எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளே வந்து பிளேட் கழுவிடலாம். மழை வேற தூர ஆரம்பிச்சு. இவங்களோட இந்த 50 வருஷ செயலுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவார்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த பாட்டியோட வீடும் கடையும் இது ஒன்று தான். இது பார்த்தீங்கன்னா மஹேந்திரா தான் வந்து கட்டி கொடுத்தது. மஹேந்திரா ஃபவுண்டேஷன் தான். இந்த அவார்டு எல்லாமே பாத்தீங்கன்னா பாட்டிக்கு கொடுத்த அவார்டு. இந்த வீடு வந்து யாருக்கு கொடுத்தது? மஹேந்திரா. பாட்டிக்காக கட்டி கொடுத்தது. இதோ இங்கே பாரு. This building is designed and built for 1 rupee idli amma. நம்ம வாங்காத அவார்டே இல்லைங்க. சூப்பர் சூப்பர். இங்க பாரு வரைஞ்செல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. வாவ். 50 வயசாக கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த 15 வருஷமாக 1 ரூபாய்க்கு கொடுக்குறேன். எப்படி கட்டுப்படி ஆகும்னு கேட்பீங்க. யாரோ பாரதிகள்லாம் அரிசி உளுந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் சம்பாதிக்கலாம்னு வியாபாரம் பண்ணல. யாரோ ஏழைப்பழம் சாப்பிட்டுட்டு வியாபாரம் பண்ணேன். நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வளர்ச்சி பண்ணால் அதுக்கான பலன். உண்மையிலே வந்து இந்த காலத்துலயும் உண்மையிலே வந்து இந்த காலத்துலயும் பாத்தீங்கன்னா 1 ரூபாய் இட்லி கொடுக்கறதுன்றது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து வெளியில போய் எப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அவங்களோட உழைப்புக்கு கிடைச்சதுதான் இதெல்லாம். மாதம்பட்டி சிவகுமார் நம்மளோட கோயம்புத்தூரோட ஃபேமஸ் சினி டிஸ்ட்ரிக்ட் போய் இப்போ நல்ல ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அவரு கூப்பிட்டு தான் அவரு கொடுத்த விருது அவார்ட் 2023. சூப்பர். அதே மாதிரி கோயம்புத்தூரில் இன்னும் நிறைய இடத்துல இந்த மாதிரி கம்மி விலைகள்லாம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறதா வந்து இங்கே ஊர்க்கார அவங்க சொன்னாங்க. அதையும் நீங்கள் கேளுங்க. மார்க்கெட் தாண்டிங்க வடகோவை சிந்தாமணி பங்க்லேருந்து 2வது பங்க் அடுத்த பங்க் தாண்டி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா தேவேந்திர நாடாரோடது 1 ரூபா சாப்பாடு. அப்புறம் பீளமேடு வந்து எஸ்ஓ பங்கு கிட்ட சுகுணா கல்யாணத்துக்கு முன்னாடி 5 ரூபா வெரைட்டி ரைஸ். சாந்தி கேஸ் போனோம்னா ஃபுட் எல்லாமே ஹெல்த்தி ஃபுட் கூட. இங்க இவ்ளோ எல்லாமே இந்த கோயம்புத்தூர் சுத்தி நிறைய இருக்கு. உங்க பேர் என்ன? நீங்க இந்த ஊர் தாங்களா? ஓகே ஓகே. சாண்டிகேல வந்து 20 ரூபீஸ் தான். ஓ சரி 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 ஓகே. ஓ ட்ரெடிஷனல் ஃபுட் எல்லாமே ஓகே ஓகே. ஓ பரவாயில்லையே. இப்போ நீங்க சிங்கநல்லூர் வழியே போகணும். ஸ்நாக்ஸ் அண்ட் அட்லீஸ்ட் வாங்கி சாப்பிடுங்க. சரி சரி. சிங்கநல்லூர் வழியாங்க? சாந்திக்கு முன்னாடியே பெரிய பெட்ரோல் பங்க். முன்னாடியே ஓ ஓகே 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 கண்டிப்பாக. தேங்க்ஸ் சஜஸ்ட் பண்ணதுக்கு. மக்களே நீங்களும் கேட்டுக்கோங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா இவங்க சொன்ன இடங்களுக்கெல்லாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இந்த இட்லி கடையில் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 10 இட்லி எல்லாருமே சாப்பிட்ருப்போங்களா? கண்டிப்பாக அது சின்ன சின்ன இட்லியாக தான் ஒரு 60 ரூபா தான் சாப்பிட்ருப்போம். ஒரு 60 இட்லி 6 பேர் மொத்தம் சாப்பிட்டோம். ஒரு 60 இட்லி இருக்கும். முன்ன பின்ன கூட இருந்திருக்கலாம். நாங்கள் சும்மா சாப்பிட்ட கணக்கு அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு ரவுண்டாக அப்படி தான் கொடுத்துட்டு வந்தோம். சாப்பிட்டது எண்ணி அப்படியே பாட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி அள்ளி அள்ளி அள்ளி. ஏன்னா கண்டிப்பாக பாருங்க, நம்ம இங்கே வந்து சாப்பிட வரதுக்கோசரம் இங்கே வரல. கண்டிப்பாக பாட்டி வந்துட்டு இவ்வளோ சாதனை புரிஞ்சிருக்காங்க. இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. அவங்கள நேரில் பார்த்துட்டு போயிட்டு வரதே
சாப்பிட்றதே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் நாங்கள் கருதுகிறோம். அதனால் சாப்பிட்டுட்டு நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுக்கறது தான். அது அவங்களும் எதுவும் சொல்கிறது இல்லை. அதுதான் நான் என்ன ரொம்ப சொல்லுவேன்னா, அமைதியாக இங்கே சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா சாப்பிட்ருப்போமா. இதே மாதிரி தான் நேற்று ரெஸ்டாரண்ட்டில் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 18 இட்லி எல்லா கடையிலையும் சாப்பிட்ற மாதிரி ஒரு 2 தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். 1000 ரூபா பில்லு பே பண்ணிட்டு வந்தோம். இந்த பாட்டி கடைக்கு சாப்பிட வரவங்களுக்கு சாப்பிட்ட இட்லிக்கு கணக்கு பார்த்து கொடுக்கலாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்களும் பார்த்திங்கன்னா அப்படி கணக்கு பார்த்து கொடுக்கல. ஏதோ எங்களால் ஒரு முடிஞ்ச தொகையை பார்த்திங்கன்னா பாட்டிக்கு ஒரு உதவியாக தான் கொடுத்தோம். நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஊர்க்காரவங்க கிட்டலாம் கொஞ்சம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதில் என்னன்னா, இந்த நாளோட அனுபவம் என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 நாள் இந்த கோயம்புத்தூர் ட்ரிப்பு. இந்த கோயம்புத்தூருக்கு வரப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்டப்ப கிட்டத்தட்ட 1000 ரூபா பில் பே பண்ணோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் இட்லியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு இட்லி 44 ரூபான்னு சாப்பிட்டோம். சுற்றி எதுவும் கடை இல்லை, வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் போனோம். பட் மொதல் நாள் இப்படி வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் ஒரு இட்லியை 1 ரூபான்னு வந்து சாப்பிட்டதே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வியப்பான விஷயமா இருந்தது எங்களுக்கு. நீங்கள் சப்போஸ் கோயம்புத்தூரில் ஈஷா இல்லை வெள்ளையங்கிரி இல்லை சிறுவாணி இந்த மாதிரி எந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பார்த்திங்கன்னா இந்த வடிவேலம்பாளையம் கிராமம் இருக்குது. சாப்பிட்றதுக்காக அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் இது ஒரு அழகான அனுபவம் தான் உண்மையிலே சொல்லப்போனால். இப்போ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம் எங்கேயாவது இருந்ததுன்னா ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேடி போவோம்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போங்க. இந்த பாட்டி கடையோட லொக்கேஷனை வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். பாட்டி வீட்டுக்கு போகிற வழியே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அழகான கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காகவாவது வந்து நீங்கள் வரலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டே 1 கோயம்புத்தூரில் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிற வீடியோவை வந்து நான் வரிசையாக போட்டிருப்பேன். அண்ட் அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் பாட்டியோட கடையில் சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தான் வந்தோம். ஸோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தான் ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த பாட்டியோட கடையில் போய் சாப்பிட்ருந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஹேமா.